அது ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ அங்கேருந்து ரூமுக்கு போயிடும். அது போன உடனே இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, எதுக்காக டிவோர்ஸ் நீ சொல்லிட்டே இருக்கே, என்னை விட்டு பிரிஞ்சு நீ வாழ்ந்துருவியா, உன்னால் அது முடியுமா, நிச்சயமாக அது உன்னால் முடியவே முடியாது, எதுக்காக இந்த வீண் விரைய அதாவது வீண் வம்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோனை கிஸ் பண்ணி சமாதானம் பண்ணாலும் போவாரா, பிடிச்சி தள்ளி விட்டு கணத்தை சேர்த்து ஒரு அறையை போட்டுருவாங்க. திருச்சியில் நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிடிச்சி தள்ளி விட்டு வேக வேகமாக ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டு கதவு சாதிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு உடனே எனக்கு வந்து டிவோர்ஸ் கிடச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவரும் வெளியே போயிடுவார். இப்போ நைட்டு தான் வருவார். இப்போ ஹீரோன் திரும்பவும் அதே சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே வந்து திரும்ப நல்ல விதமாக பேச நடிக்கிறதுக்கு தான் அப்படி பேச வருவார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எதுவும் பேசாது, இந்த பேப்பரில் சைன் பண்ணுன்னு சொல்லும் போது என்னால் உன்னை டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், பேப்பரை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருவார். திட்டிட்டு அவர் இதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க. அங்கேருந்து போயிடுவாங்க. திரும்ப அவங்க லாயர் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, எதுவும் வருத்தப்படுறியா அந்த மாதிரி விவாகரத்துக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, அவனோட பிரிஞ்சா மட்டும் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டே இருப்பாங்களா. சரி ஓகே, இப்போ நீ வந்துட்டு இந்த குழந்தைய வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன பண்ணு கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து இந்த குழந்தைய விட்டு கொடுக்குறதுல விருப்பம் இல்லை. உடனே குழந்தைய தடவி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் பேசுகிற விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்போ வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தவுடனே இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ இவரோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் வேற ஒரு அக்கௌண்ட் வச்சு அதுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு இப்போ அந்த பொண்ணுட்டு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு விஷயம் தெரியும். டக்குன்னு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தூங்கலாம்னு நினைக்கும் போது இவர் ரொம்ப ஒரு ஹஸ்பண்டா இப்போ ஹீரோயின் பக்கத்தில் தான் படுப்பாரா. உடனே வந்து பக்கத்தில் படுக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நவந்து படுப்பாங்களா. உடனே ஏன் என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பயமாலாம் இல்லை, ஆனால் வந்து அது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கு, என்ன சொல்றது, ஒரு மாதிரி பிடிக்காம இருக்கும்ல நம்மளுக்கு, அந்த மாதிரி மட்டும் அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி படுத்துப்பாங்க. அப்புறமா அவர் கூட சேர்ந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, கிராண்ட்பா இருக்காருல, அவரோட பிறந்தநாள் வருது, அந்த பிறந்தநாள் பார்ட்டி முடிஞ்ச உடனே நீ வந்து டிவோர்ஸ் கேட்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோயின் பக்கத்தில் வந்து ரொமான்ஸ் மாதிரி ஹீரோன் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீ அந்த மாதிரி கண்டிஷன் போட்டதுனால தான் நான் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறத தவிர்த்து இது அட்வான்டேஜாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி திட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி படுத்துருவாங்க. மறுநாள் ஆகிடும். இப்போ தாத்தாவோட பிறந்த நாளைக்காக எல்லாரும் வந்திருப்பாங்க. ஹீரோனும் வேறு வழியே இல்லாமல் அங்கே உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இப்போ இவர் இந்த ஹஸ்பண்ட் இருக்காரு, நேராக வருவார், ஒரு ரூம்குள்ளே போவார். அங்கே பார்த்தா திரும்ப வெளியே வரும்போது அந்த வில்லி பொண்ணோட கையை கொடுத்துட்டு ஜோடி போட்டுட்டு வெளியே வருவார். இதுங்களை பார்த்தாலே உங்களுக்கு விரிச்சலாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வில்லி பொண்ணுக்கு அந்த வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாருமே வில்லி பொண்ணோட ஆளாகவே இருப்பாங்க. அதுங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு இப்போ ஹீரோன் என்ன இருப்பாங்க, இப்போ நம்ம டிவோர்ஸ் கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னா ப்ரூஃப் வேணும்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டு ஜோடியாக அலையுது பார்த்தீங்களா, அப்படியே வந்துட்டு அதை எடுத்து வீடியோ எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்துட்டு அங்கே தர துடைக்கிற மாதிரி இருக்க ஒரு லேடி இருக்காங்களா, அவங்க கவனிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த மாப்பா அவங்க காலுக்கு இடையில விடுவோம், தடுமாறி ஹீரோன் விழுந்து அவங்க கையில் காயமாயிடும். அதை கூட யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோன் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு இடையில அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது இன்னொரு வேலை பார்க்குற பொண்ணு என்ன பண்ணும், டக்குன்னு அவங்கள இடிச்சு விட்ரும். அவங்க ஹேண்ட்பேக் கீழே விழுந்துடும். டக்குன்னு அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து அவங்க கையில் கொடுக்குற அந்த கேப்பில் ஒரு ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கை அதுக்குள்ளே அவங்களோட ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு அவங்கள்ட்ட கையில் கொடுக்கும். ஹீரோனுக்கு இது வந்து ஒரு சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஹேண்ட்பேக்கை திறந்து பார்க்கும்போது அந்த ரிங் இருக்குமா, ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப அந்த ரிங்கை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி நல்லா தொடச்சிடுவாங்க. தொடச்சிட்டு எந்த பொண்ணு போட்டுச்சோ அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அது பேக்கில் கொண்டு போய் போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கை காணோம், இந்த மாதிரி ப்ரெசென்ட்டுக்காக கொண்டு வந்த ரிங்கை காணோம், அது காஸ்ட்லியானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஹீரோயினை வந்து டவுட் பட்டுட்டு சொல்லவும் இப்போ அந்த ஹஸ்பண்ட் கூட ஹீரோனுக்காக சப்போர்ட்டாக நிற்க மாட்டார். அதை வீணா போனவராச்சே நிற்க மாட்டார். ஹீரோன் வந்து என்ன பண்ணுவாங்க, தனியாக தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். புருஷன் சரியில்லைன்னா ஒரு பொண்ணு வந்து தனியாக அவளோட நியாயத்தை அவள் தானே ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அதை எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. அவள் போய் சொல்கிறான்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உன்னை ஹீரோன் வந்து என்னோட ஹேண்ட்பேக்கை நான் கொட்டி காட்டுறேன்னு சொல்லிட்டு அதில் எதில் கொட்டுவாங்க. ஒரு லிப்ஸ்டிக்கும் ஒரு மையம் வந்து உழுவுமே தவிர்த்து வேறு ஒன்றுமே அதில் இருக்காது அந்த பேக்கில். உடனே வந்துட்டு சரி அவளோட பேக்கை கொட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கொட்டுமா, அதுலேருந்து அந்த ரிங்கு வந்துடும். உடனே வந்துட்டு நான் திருடலைன்ற மாதிரி அது கத்திட்டு இருக்கும். இந்த புருஷன் இருக்கார்ல பேருக்கு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பார். ஹீரோனுக்கு சப்போர்ட்டாகவே நிற்க மாட்டார். பக்கத்தில் வேறு அந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். விட்டா மடியிலேயே வச்சுட்டு மடியிலேயே உட்காந்துட்டு இருக்கிறது தான் அவரோட வேலையாகவே இருக்கும். ஹீரோன் தனியாக வருவாங்க. அந்த பிரச்சனையை அதாவது அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த மோதிரத்தை வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ண, வேணும்னா ஃபுட்டேஜ் பாருங்க, உங்களுக்கு யார் போய் சொல்கிறான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா அது எடுத்து கொடுத்த இடத்துல வந்து அந்த ஃபுட்டேஜ் இல்லை, திரும்ப ஹீரோன் வச்சிருக்கும் போது ஏதாவது ஒரு ஃபுட்டேஜில் மாட்டுவான்ற மாதிரி சொல்லும். ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த உண்மை வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த வெள்ளி பொண்ணு வந்து மாட்ட உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா எந்திரிச்சு வந்து அவங்க கிட்ட வந்து என்ன சொல்ல, பரவாயில்ல விடு, அவளாக இருந்தாலும் அவள் வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரோட ஒய்ஃபு, அதனால் அவள் மேலே இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட்டு இதெல்லாம் பண்ணாதானே நல்லா இருக்காது, போனால் போது அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றப்ப அதுக்கிட்டே மன்னிப்பு கேட்டு ஹீரோன்கிட்டே மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிக்கிற மாதிரி அப்படி நடிக்கும். ஹீரோனுக்கா சரியான அது கோவம் வந்துட்டே தான் இருக்கும். அது பண்ணுறதெல்லாம்
கண்டுக்க மாட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தோணும்னா, இவன் இத்தனை நாளா அப்படியே ஓட்டிட்டே இருக்கான். எப்படியாவது அவன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும், வாசல்ல நின்னு கதவு தட்டிட்டு இருக்கும். ஹீரோயினோட ரூம் வாசல்ல நின்னுட்டு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கேமரா ஆன் பண்ணி அந்த ரூம கட்டில் மேல வச்சுட்டு அவங்க வெளிய வருவாங்களா. உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, இன்னைக்கு ரொம்ப அந்த பார்ட்டி நடந்துச்சு. அதுல வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணல. அது தப்பு தான். அதனால நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன தப்பா நினைக்காத. நான் உன்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த சூடா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதை நீ ஏத்துக்கிட்டீன்னா அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்குமா. ஹீரோனுக்கு கோவம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஓ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் டீ கொண்டு வந்தே, அதை முதல் என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை மூஞ்சிலே ஊற்றுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே மூஞ்சிலே ஊற்றுறோன்னு அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பிடிச்சிட்டு அப்படியே போய் தள்ளி போய் நிற்க வச்சு செவுத்துல முட்டி வச்சு அவங்கள வந்து நல்லா நல்லா கேட்பாங்க. உனக்கு எவ்வளோ தும்பு இருந்தா நான் போனா போதுன்னு அமைதியாக போயிட்டு இருக்காது, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து ஓவர் ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திசை தரைவாங்க. இந்த அறை எதுக்கு தெரியுமா, நீ என்ன இந்த மாதிரி பண்ணதுக்கு இந்த அறை என்னதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறை அரைஞ்சிட்டு கரெக்டாக அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுவாங்க. நல்லா நல்லா அதை நல்லா நல்லா கேட்டுருவாங்களா. அதுக்கு ரொம்ப திமிரா போயிடும். இதுக்கப்புறம் உன் புருஷன் வந்து எனக்கு சொந்தமானவன் அப்படி இப்படி இந்த வெறுப்பேற்றிட்டே இருக்கும்போது ஹீரோன் இப்போ முடிவு எடுத்துருவாங்க. இவ்வளோ நாளாக அவனை வந்து டிவோர்ஸ் பண்ணணும் தான் நினச்சேன். ஆனால் இப்போ அந்த முடிவை நான் மாற்றிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா புரியல, என்ன நீ சொல்கிற, அவனை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு தானே சொல்லன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, டிவோர்ஸ் பண்ண போதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இப்போ என் முடிவை வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் அவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இது டக்குன்னு இப்படி பேசுகிறாள், இப்போ என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி அது யோசிச்சுட்டே இருக்கும். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இதுக்கு நீ உனக்காகவே நான் அவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் டிவோர்ஸ் பண்ணால் நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நான் நடக்க விட மாட்டேன். அதனால அவனை நான் இப்போ டிவோர்ஸ் பண்ணாமல் அவன் கூட அவனோட ஒய்ஃபை நான் இருக்க தான் போகிறேன். நீ என்றைக்குமே அவனுக்கு வந்துட்டு ஒய்ஃபாக ஆக முடியாமல் அவன் கூட இப்போ நீ எப்படி வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஒரு மறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. இப்படி தான் நீ உன் ஆயுசுக்கும் இருக்கணும். அதுதான் உனக்கான தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன தைரியம் தான் நீ என்னை இப்படிலாம் பேசுவேன். அவன் நிச்சயமாக என்னை கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் எப்படி பண்ணுவான், கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ண மாட்டான். அவனோட ஸ்டேட்டஸ்க்காகவே வந்துட்டு நான் அவனை டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவன் ஒன்றும் கல்யாணம் பண்ண மாட்டான். அப்போ நீ இப்படியே தான் யாருக்குமே தெரியாமல் ஒரு அழுக்கான வாழ்க்கையை, அது இருட்டில் வாழ்கிற வாழ்க்கையை நீ வாழ்வேன்னு சொல்லும் போது உடனே அதுக்கு சரியான கோவம் வந்துடும். உடனே என்ன பண்ணும், கையில் வச்சிருக்க பவுல் வேற ஆல்ரெடி கீழே இருக்க, அதை தூக்கி போட்டு உடைக்கும். ஹீரோ நீ எதை வேணா தூக்கி போட்டு விட, ஆனால் இப்படி தான் நடக்க போகுது, காலம் பூரா நீ இப்படி தான் அவமானப்பட்டு வாழ போறேன்னு சொல்லவும் அதெல்லாம் தாங்கிக்க முடியாத டக்குன்னு கோவப்பட்டு இப்போ என்ன பண்ணு, கீழே விழுந்த பவுல் இருக்குல்ல அதை எடுத்து தன்னை கையை கீறிக்கும். உடனே ஹீரோனு கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேன், என்னடி செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு நல்லா பார்த்துக்கோ, இதுலேருந்து அவன் உன்னை வந்து எப்படி உன்னை வெறுத்து ஒதுக்குறான்றது மட்டும் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்குமா. அதோட இப்போ அந்த கதவை திறந்துட்டு இப்போ அந்த ஹஸ்பண்ட் வர மாதிரி இருக்கும். டக்குனு இது எந்திரிச்சு நின்றுட்டு என்ன பண்ணோம், ஹீரோன் கையை வலுக்கட்டாமல் பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோ பிடிச்சி தள்ளி தான் விடுவாங்க. அதோட வந்து கீழே விடும்போது பார்த்தா அதுக்கு கையில் அடிபட்டிருக்குது. அப்போ தான் ஹஸ்பண்ட் கவனிப்பார். உடனே வந்தவர் பார்த்தீங்கன்னா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி திட்டலாம் போகும்போது ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஹீரோன் பாட்டுக்கு இப்போ ரூமுக்கு வந்து கதவை சாத்திப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருக்கும். உடனே அவங்க ஃபீல் பண்ணிட்டு நல்லா தூங்கிடுவாங்க அசந்து. இவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நடுராத்திரி எதுவுமா வீட்டுக்கு வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்க ஹீரோனை எழுப்பி உட்கார வச்சு கணத்தை சேர்த்து ஓங்கி வர அறையவர். தூக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்புறதே தப்பு, எழுப்புனது பத்தாதுன்னு அவங்க கணத்தில் வேற ஒரு அறையை போடுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. உனக்கு என்ன திமிரு இருந்தால் அவளை கிண்டல் பண்ணி அவளை இப்படி அடித்து காயமாக்கிட்டு அது மாதிரி இந்த மாதிரி அவளை வந்துட்டு அவள் செத்து போகிற அளவுக்கு அவளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு நீ நிம்மதியாக தூங்க பார்க்குறியா, உனக்குலாம் மனசாட்சி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையை டைட்டாக பிடிச்சிட்டு முறுக்கிற மாதிரிலாம் பண்ணுவார். இதே உனக்கு வலிக்குதுல, அவளுக்கு எவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தி விடுத்துருக்கா, அவளுக்கு வலிக்காது, கிளம்பி வா இப்போவே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு ஹீரோனை இழுத்துட்டு வந்து மன்னிப்பு கேள அவகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க ரொம்ப ஐயோ என் பேபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நடிப்பாங்க. அப்படியே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், பரவாயில்ல விடு, அவளை எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட வீடியோ இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடும். அப்போ நம்ம பண்ண வேலை உண்மை இது வெளியே தெரிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோ என்ன சொல்வார், என்னத்தை நீ காட்ட போகிறேன், நான் என்னத்தை அதை பார்த்து நான் நம்புவேன் நினச்சிட்டு இருக்கேன், நீ பண்ணுற டமாரம் நான் நம்ப தயாரா இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீ ஒன்றும் நம்புறோன்றதுக்காக இல்லை, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, இப்போ நான் இதை மட்டும் போலீஸில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ யார் மேலே தப்பு இருக்குன்றது அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அந்த ஹஸ்பண்டை போட்டு சொல்லுவாங்க, வேண்டாம் விடு, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, நம்ம வந்துட்டு இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா அதை நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், அதெல்லாம் பண்ண வேணாம். பற்றியா அவள் மனசை பற்றியா எப்படி ஒரு மனசாக இருக்கு பாரு, அவகிட்ட உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணவே இல்லையா, அவனை நினச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசுவார். உடனே அவளை மாதிரி நீ கிடையவே கிடையாது. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் என்ன மாதிரி நிச்சயமாக அவள் கிடையாது தான், அவள் தான் அன்வர்த்தி, அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுவாங்க. ரெண்டு இருக்காங்களா அங்கே வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுவாங்க. இவளுக்காக நீ வந்துட்டு சப்போர்ட் பண்ணி உன் ஒய்ஃபை நீ அருமை தெரியாமல் நடந்துட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே அந்த பொண்ணு என்ன பேசும், அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். அது பேசும்போது இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடும். வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டபடி திட்டி விட்டுருவாங்க. இப்படி இவங்க திட்டின உடனே இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகி, இப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட எப்படி டிவோர்ஸ் வாங்கணும்னு தெரியும், எப்படி உங்கள் ரெண்டு பேரை தண்டிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்,
உடனே இதுக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும். இப்போ இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா நம்ம திரும்ப ஏதாவது ஒரு சீன் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இப்போ உங்களுக்குலாம் என்ன, நான் உயிரோடு இருக்கிறதான பிரச்சனை, இப்போ நான் உயிரோடு இல்லைன்னா நீங்களாம் நிம்மதியாக இருப்பீங்களே, நான் போய் சேர்றேன் அப்படின்ற மாதிரி சும்மா அங்கேருந்து போகிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே இவர் பதறிடுவார். அந்த பொண்ணை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டி அவளுக்கு தான் அப்படிலாம் பேசுகிறாங்க, நீ எப்படிலாம் நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவார். நடந்துகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ போலீஸே நேராக இங்கே வந்துடுவாங்க. போலீஸ் வந்தோடனே அந்த வில்லி பொண்ணுக்கு மூஞ்சே மாறிடும். அச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயின்ட்ட வந்து போலீஸ் என்ன கேட்பாங்க, இப்போ யார் எங்களுக்கு கால் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் சொல்லிடுவாங்க, நான் தான் கால் பண்ணேன், இவ வந்துட்டு அவளாக தான் கீழே விழுந்தா, ஆனால் நான் தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு என்னை வந்து கேஸ் கொடுக்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே திரு முழிக்க உடனே அதை என்ன பண்ணுன்னா, அது நான் பண்ணவே இல்லை, இவ வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ எடிட்டிங் பண்ணிவிட்டு நான் தப்பானவ மாதிரி என்ன ஃப்ரேம் பண்ணுறான்ற மாதிரி அது நடிக்கும். தெரிஞ்சு இதெல்லாம் எடிட்டிங்கா, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் திட்ட ஆரம்பிச்சிடுவார். உடனே இந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி வில்லி பொண்ணுக்கிட்ட உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, நீ என்கிட்ட நடிக்கிறியா, உண்மையை சொல்லணும்னு. இல்லை நான் தெரியாமல் இதை பண்ணிட்டேன், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் அவன் என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடத்துக்கும் போது அப்படி நடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ போலீஸ்கார் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி செய்கிறத செஞ்சுட்டு இன்னோசென்ட் மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமாக திட்டுவார். ஹீரோன் கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் எவிடன்ஸ் எடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு, இதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, ஏன்னா நீங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டு இருக்கீங்க, 3வது மனுஷியாக இருக்க அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் கரெக்டாக ஆக்ஷன் எடுத்துருவோம் மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புவாங்களா. இப்போ ஹீரோன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்ருவாங்க. எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு. அந்த ஃபைலை கொடுத்தோன்னே அந்த ஃபைலில் வந்து சைன் பண்ணு, நீ வந்து டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைன் பண்ண ரொம்ப தயங்குவார். இப்போ வேறு வழியே எல்லாம் அவர் பண்ணி தான் ஆகணும். அதோடு பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு திரும்பவும் கேட்பார், இந்த மாதிரி நான் இல்லாமல் உன் லைஃப்பில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம். அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம், அது உனக்கு தேவையில்லாதது, அது நீ சைன் பண்ணுற வேலையை மட்டும் பாருன்னா மனசே இருக்காது, சைனை பண்ணிடுவார். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு உன்னை கோர்ட்டில் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஃப்ரெண்டோட சேர்ந்து திரும்ப மிச்ச விஷயங்கள் பேசுவாங்க. இதுக்கப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க, எங்கே தங்க போகிறாங்க, எப்படி குழந்தைங்களை பெற்றெடுக்க போகிறாங்க, வளர்க்க போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே பேசி முடிவு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி நினைக்கும் போது இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னா வந்துட்டு அதோட வீட்டுக்கு கூட்டு போயிருக்கோம். இப்போ அங்கே இருக்கும்போது பார்த்தா இது நல்லா ஹீரோ வெளியே போயிட்டு வரும்போதே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, இதுக்காக இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறவா, வந்து தூங்குவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ குடிச்சது ட்ரிங்க் பண்ணு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணிடுவார். அதோட ரொம்ப அசதியாயிரும் அவருக்கு. உடனே இது என்ன பண்ணும், அவர்கிட்ட அப்படியே தோளில் கையை போடுறது, அவர்கிட்ட அப்படியே மயக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்குமா. உடனே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். உடனே அப்போவே அவருக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி கலந்து கொடுத்துரும். இப்போ அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அவர் போய் அவர் பாட்டுக்கு அமைதியாக போய் படுத்து தூங்கிடுறாரு. இது பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு, இன்னைக்கு நைட்டு நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் தூங்க அவரை பார்த்து பேசிகிட்டே இருக்கும். தன்னோட கழுத்தில் தானே கையை வச்சு கிள்ளிக்கும். அதாவது ரொமான்ஸ் பண்ணால் கழுத்தில் கடிச்சு வைக்கணுமா, அதனால வந்து அதை வந்து கையை வச்சு கிள்ளிக்கிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, ஹீரோனோட ஹஸ்பண்ட், அவர் கூட ரொம்ப நெருக்கமாக படுத்த மாதிரிலாம் இது ஆக்ஷன் போட்டுட்ருக்கோம். ஆனால் அவர் அசந்து தூங்கிட்டு இருப்பார். இதோட மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தா வந்து இன்னும் அவர் அசதியில் தூங்குறாரு. இப்போ ஹீரோன் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ண இதுதான் ஃபோன் எடுத்துகிட்டு உடனே இப்படி கொட்டாவி விடுற மாதிரிலாம் கொட்டாவி விட்டுட்டு, ஸோ நைட்டு ரொம்ப வேலையாது, ரொம்ப நேரம் முழிச்சிட்டே இருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது எங்களுக்கு, என்னத்துக்கு இப்போ காலையிலேயே கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருமே கேட்குமா. ஹீரோனுக்கு சரியான வெறி ஏறிட்டு இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி அது பேர் என்ன, டிவோர்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து அவன் வரணும், நான் சொன்ன மெசேஜ் அவன்கிட்ட சொல்லிவிடு, அதுக்கப்புறம் கேடு கெட்டு தொலைங்க அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. வந்து இந்த நிமிஷத்துலேருந்து அவன் எனக்கு சொந்தமானவன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் இதை பெருசாகவே எடுத்துக்கல. அவங்க பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. வந்துட்டு அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இப்போ இந்த ஹஸ்பண்ட் இருக்கால ஒரு முழிப்பார். முழிச்சோன்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இது என்ன பண்ணும், உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அவர் மேலே அப்படி சாஞ்சு படுத்த மாதிரி படுத்துகிட்டே இருக்குமா. ஒரு முழிச்சோன்னு பார்த்தா டக்குன்னு அதை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முழிப்பார். உடனே இது என்ன சொல்லும், சாரி நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோம், அதனால் என்ன பண்ணணும் நம்மளுக்கே தெரியல, நமக்குள்ளே எல்லாமே முடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு சரியான கோவம் வரும். இவ என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது, நான் இதுக்காக நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வந்து என்னை வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் நான் உன்னை வந்து வற்புறுத்த மாட்டேன், எனக்கான பொறுப்பை நீ ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உன்னை வற்புறுத்தவே மாட்டேன், நீ எப்போ நிம்மதியாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நடிக்குமா. இப்போ இவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, இவ வந்துட்டு சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு பழக்கமான பொண்ணாக இருந்தா, ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் திரும்ப என்கிட்ட வந்து சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இவன் மேலே எனக்கு எந்த லவ்வுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப புதுசாக இந்த மாதிரி அவரை யோசிச்சுட்டே இருப்பார். இது ரொம்ப அவங்களுக்குள்ள எல்லாம் நடந்த மாதிரியே அப்படியே ஒரு சீனை கிரியேட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கோம். இது அழுது நடிச்சிட்டே இருக்கணும். அவர் பெருசாக கண்டுக்க மாட்டார். இப்போ ரூமை விட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வேகமாக வந்துட்டே இருப்பாரா.
வாசல்லே போலீஸ்காரங்க வந்துருவாங்க. இப்போ ஹீரோனுக்கு என்ன இருக்குன்னா, போலீஸ்காரங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருவாங்க. இப்போ என்னோட வீடு அது. என்னோட வீட்ல வந்துட்டு அவன் வந்து குடியிருக்கான். அவளையும் சேர்த்து குடி வச்சுட்டு, இந்த மாரி எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான். அவனுங்க 2 பேரையும் வீட்ட விட்டு அடிச்சு விரட்டணும் அப்படின்ற மாரி போலீஸோட ஹீரோயின் வந்துருவாங்களா? இப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு மாரி இருக்கும். எதுக்காக இப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அப்படின்ற மாரி கேட்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா ஹக் பண்ணிட்டு படுத்திருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவ இந்த பொண்ணு அனுப்பியிருக்கும்ல. அது இது உனக்கு அசிங்கமா தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு ஒரு மாரி இருக்குமா? உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், இதெல்லாம் பர்சனல் விஷயம். பர்சனல் எதுக்காக இப்படி பப்ளிக்ல வந்து அவமானப்படுத்துறேன்னு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன கேட்பாங்க, பர்சனலா இருந்தா எதுக்காக நீ எனக்கு அனுப்புன? நீ தானே எனக்கே அனுப்புன. பர்சனலா அது உனக்குள்ளே வச்சிருக்க வேண்டியதுதானே? எதுக்காக எனக்கு அனுப்பிட்டு இது பர்சனல்னு வேற சொல்லிப்பியான்ற மாரி கேட்பாங்க. அதோட இப்ப இந்த ஹஸ்பண்ட் இருக்குல்ல, அவருக்கே கோவம் வந்துரும். இவன விட்டா ரொம்ப ஓவரா பண்றா. இந்த மாரி போலீஸ்காரங்கள கூட்டு வந்து இந்த மாரி அசிங்கப்படுத்துறாள்ன்னு சொல்லிட்டு ஹீரோன அடிக்கிறதுக்காக வேக வேகமா அவர் வருவாரு. உடனே அங்க வந்து போலீஸ்காரங்க அவங்க புடிச்சு அவர் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, புடிச்சு கைய முறிச்சு புடிச்சு வச்சிருப்பாங்க. எங்க முன்னாடியே உன் வயலன்ஸ நீ காட்டுறியா? அப்படின்ற மாரி புடிச்சு வச்சுட்டு மிரட்டவும் ஹீரோனுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்க மாரி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஆதாரம் தேவையான ஆதாரத்துல எல்லாமே கிடைச்சிருச்சு. நாளைக்கு நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாரி சொல்லும். இந்த போலீஸ்காரங்க மிரட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கு வரக்கூடாது. அதாவது உங்க எக்ஸ் ஒய்ஃப்க்கு அவங்க சொல்ற மாரி போய் அவங்களுக்கு நீங்க டிவோர்ஸ் குடுத்துட்டு தான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும், நல்லதா இருக்கும்ன்ற மாரி மிரட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. மறுநாள் அவர் வந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப அவங்க வந்துட்டு உங்க 2 பேருக்கு டிவோர்ஸ்ல விருப்பமான்னு கேட்கும்போது ஹீரோன் ஆமான்ட்டு வேக வேகமா சைன் பண்ணிடுவாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாரு. டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் மாதிரி டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. அத வாங்கிட்டு ஹீரோயின் வேக வேகமா வந்துருவாங்க. இவர் மட்டும் அதையே பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் நேரா வேக வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருப்பாரு. ஹீரோயின் செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப குழந்தை வேண்டான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். உடனே ஹீரோட ஃப்ரெண்டா அவர் இருப்பாரு. இப்ப என்ன பண்ணுவாரு, ஹீரோக்கு கால் பண்ணி சொல்வாரு, இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப்க்கு வந்து என்னாச்சு, அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, இப்ப இங்க வந்திருக்காங்க. என்ன கேட்டா அவங்க வந்துட்டு அந்த பிரெக்னெண்ட்டை வந்து வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாயிடும். இப்போ அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட இவ்வளவு நாள் அவ சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர் தடுத்து வை, நான் வந்துடுறேன்ற அவன் நேரம் இப்போ ஆப்ரேஷன் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கானு ஹீரோ வேக வேகமா ஓடி வந்துருவாரு. வந்த உடனே ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போகும்போது உடனே ஹீரோயின் கேட்பாங்க, இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வெள்ளி பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சு அது வேற வந்துடும். உடனே அது பேசுறத பார்த்த உடனே ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் சரியான ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ ஹீரோனுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. சும்மா இல்லாம அவங்க ஹீரோட அந்த ஹஸ்பண்டோட கண்ணத்தை சேர்த்து 4 அறை போடுவாங்க. நீ எல்லாம் மனுஷனா நீ வந்து மனுஷனே கிடையாது, அப்புறம் எப்படி உன்னால நல்ல புருஷனா இருக்க முடியும்? இவ்வளோ நாளா அவளோட வாழ்ந்துட்டு இருக்க, அவளோட அருமை உனக்கு தெரியல. அவ வந்து குழந்தை உண்டாயிருக்கா, இப்போ அது அந்த மாதிரி அவ ஒரு மைண்டுக்கு போறா அப்படின்னா அதுக்கு காரணம் நீதான்ற மாதிரி நல்லா 4 அறை போட்டுருவாங்க. அவரால் எதுவுமே பேச முடியாது, நின்றுட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோன் அவங்க வயித்தை தொட்டுட்டு குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அப்பா வந்து உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரச்சனை பெருசாகி அதுக்கப்புறம் ஆளாளுக்கு தனித்தனியே பிரிஞ்சு போயிருவாங்க. இப்போ ஹீரோன் உள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒருத்தனுக்காக வந்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் கூட நம்ம விட்டுறக்கூடாது, அதுதான் பெரிய தப்புன்ற மாதிரி, அதாவது இப்பயாவது உனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலை என்னன்னு அதை பார்க்கலான் இருப்பாங்க. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். அவர் கையெல்லாம் காயமாயிடும். அந்த டாக்டர் சொல்லிட்டே இருப்பார், என்னடா அப்படியே நின்றுட்டே இருக்கேன், போய் ஏதாச்சும் பண்ணடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்குற மைண்ட்லேயே இல்லைன்ற மாதிரி பேசிட்டே இருப்பாரு. இதுன்னு பார்க்கறதுக்காக இப்போ ஹீரோயின் வருவாங்களா. இப்போ செக் பண்ணி பார்த்த டாக்டர் வந்து ஸ்கேனில் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சிங்கிள் பேபி இல்லை, 2 குழந்தை இருக்குது வயிற்றுல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ ஹீரோயின் கிட்ட டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு, அவர் வரணும், அவங்கள பற்றி நான் அவர்கிட்ட டீட்டெயில் சொல்லணும்னு, இந்த குழந்தையோட அப்பா வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவத்தில் சொல்லுவாங்களே. இப்போ அந்த அவங்க ஃப்ரெண்டுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இப்போ உங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இப்போது, அதை நீங்கள் வளர்க்கணுமா இல்லை என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல, இப்போ அந்த ஹஸ்பண்டை கூட்டிட்டு அது பாட்டுக்கு அந்த வெளி பொண்ணு தனியாக கிளம்பும். இப்போ இவருக்கு ஒரு அது மைண்டே சரியாக இருக்காது, ரொம்ப டென்ஷனாக இருப்பார். நைஸாக அவர் கையை பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குலாம் இது பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டே இருக்கும். ஒரு டக்குன்னு கையை எடுத்துருவார். இப்போ அவர் என்ன சொல்வார்னு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லவும் இதுக்கு மூஞ்சியே மாறிடும். உடனே இது ஒரு பக்கம் கிளம்பிட்டே இருக்கும். இப்போ ஹீரோன் இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆறுதலாக இருப்பாங்க. இப்போ இருக்கு வந்து இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து ஆஃபீஸில் இருப்பார். ஹீரோனை பற்றின விஷயங்கள் கேட்டுகிட்டே இருப்பார். அவள் எப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் மூலியமா ஹீரோனோட ஸ்டேட்டஸ் அவர் எல்லாத்தையுமே அவர் கண்காணிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட சமாதானம் ஆகுறதுன்னு தெரியாமல் இருப்பார். இந்த நேரம் பார்த்து ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய கடன் வாங்கி கடன்காரங்களுக்கு தாங்க முடியாது, அவனுங்களாம் வாசலில் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கள்ட்ட எப்படிடா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ இருக்கார்ல, நேராக கடைக்குள்ளே வந்துருவாரு. வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நீ எப்போ வந்த, வா உள்ள வா, ஏன்னா இவர் நல்லா கவனிப்பார் அப்படின்றனால இவர் கவனிப்பாங்க. உங்கள் பொண்ணோட ஹெல்த் இப்போ எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கவும், அவளை அந்த எரும மாடி எங்கே போய் சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல, இந்த பக்கம் வரலான்னு. இப்போ இவருக்கு எப்படி இருக்கும், டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட இன்னும் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் இருக்கா, தனியாக தான் வாழ்றா போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாரு. அப்புறம் தான் வந்தவருக்கு தெரியும் எங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உடனே அவங்க ரவுடிஸ்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் திட்டிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து அவர் கிளம்பிடுவார்.
நினச்சி தான் பார்க்க வந்தார். இப்போ இங்கே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே வேற எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவாரா. அப்போ தான் ஹீரோனுக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் பார்த்துருவாரு. இதுக்கு தான் நீ என்ன வேணான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். இப்போ அந்த டாக்டருக்கும் கோவம் வந்துடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து எங்கள் 2 பேரை சந்தேகப்பட்டு பேசுகிற மாதிரி தான் நீ பேசிகிட்டு இருக்க. இது நல்லது இல்லை. நானும் அவளும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் 2 பேருக்குள்ள வேறு எதுவும் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்வாரா. ஹீரோனுக்கு வந்து கடுப்பாக இருக்க இவன்ட்ட பேசுறது. உடனே அங்கேருந்து போய் தனியாக போயிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோன் கிட்ட தனியாக போய் ஹஸ்பண்ட் பேசுவார். அந்த குழந்தை எப்படி இருக்குது, இப்போ நீ நல்லா இருக்கான்னு கேட்கும்போது எந்த குழந்தைய பற்றி நீ கேட்குற அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. நம்ம குழந்தைய பற்றி தான் நான் கேட்குறேன். நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பாக இருக்கலாம். நான் இப்போ சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், நம்ம குழந்தைய நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நீ யாரோ நான் யாரோ, இப்போ தேவையில்லாத இந்த மாதிரிலாம் விஷயங்களை பேசி பிரச்சனை பண்ணுறதை விட்டுரு, எனக்கு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, திரும்ப என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க படுக்க போயிடுவாங்க. ஏடா அது இவ்வளோ சொல்லிட்டே இருக்கும், கொஞ்சம் கூட மசிய மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவை சுற்றி வந்துட்டே இருக்கும். அவர் கண்டுக்கவே மாட்டாரா. டக்குனு இது என்ன பண்ணால் அவர்கிட்ட வந்து ஹீரோனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடும். அவள் வந்து இன்னொருத்த கூட சுற்றிட்டு இருக்கா, அதனால தான் அவள் உனக்கு டிவோர்ஸ் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார், ஹீரோன்கிட்ட அந்த மாதிரி பேசினாலும் இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட இப்போ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அவள் ஒய்ஃபாக இருக்கும் போது மட்டும்தான் வந்து இந்த திருட்டுத்தனமான உறவு தானே பிடிக்கும். அப்போ வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த உறவு கசந்து போயிடுது இல்லை, அதனால் கசந்து போனதுனால இது சீன்றதே இல்லை அவர். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு வந்து ஹீரோனை பற்றி தப்பாக பேசும்போது நீ பேசுகிற மாதிரிலாம் அவள் கிடையாது, அவன் வந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன்னா நீ என்கிட்டயே வந்து அந்த மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது தெரியும். அப்போ தான் ஹீரோ என்ன சொல்வார், நான் ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், அவள் வந்து ரொம்ப டேலண்டானவ, அவளுக்கு வந்து நிச்சயமாக அவள் ஏதோ காம்படிஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அந்த மாதிரி எனக்கு தெரியுன்ற மாதிரி அவர் உண்மையை தான் அவர் ஃபீல் பண்ணுறத சொல்லுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் கிட்ட அந்த ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார், நீ ரொம்ப திறமையானவ, இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக உன் லைஃப் வந்து நீ முடிச்சுக்கணும் நினைக்காத, கண்டிப்பாக நீ காம்படிஷனில் வரப்போகிற காம்படிஷன் நீ கலந்துக்கணும், நீ வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுவார். என்னடா இது இவன் கொஞ்சமாக அவள் பக்கம் போயிடுவான் போலையே அப்படின்ற மாதிரி இதுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ ஹீரோ வந்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ரொம்ப நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அவர் மடியிலே போய் உட்காந்துக்கும். அவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்ல அப்படியே முறைச்சி பார்த்துட்டே உட்காந்துட்டே இருப்பார். உடனே இது என்ன சொல்லணும்னா, நீ உங்கள் ஒய்ஃபை நினச்சி இது பண்ணாத, அவெல்லாம் உனக்கு வந்து ஒய்ஃபாக இருக்க தகுதியே இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் உன் மேலே எந்த அளவுக்கு ஆசைப்பட்டேன் தெரியுமா, அந்த லைஃப்பை நம்ம இப்போ அமைச்சுக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். இவர் காதில் வாங்குற மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருப்பார். என்னடா இது நம்ம பாட்டுக்கு பேசுகிறோம், இதுமாதிரி ரியாக்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைக்கும். உடனே அவர் என்ன சொல்வார், நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எஞ்சி போயிடுவார். எவ்வளோ முயற்சி தான் நம்மளும் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சுட்டே இருக்கும். இப்போ மறுநாள் ஆகிடு, இப்போ அந்த காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன் இடத்துல வந்து ஹீரோயினுக்கு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அவரோட ஃப்ரெண்டு வந்து சொன்னதுனால இப்போ அதில் கலந்துக்கணும்னு நினைப்பாங்க. ஹீரோயின் கண்டிப்பாக வின் பண்ணிடுவா அப்படின்றது அங்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க வரலாம் அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இப்போ அந்த ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது ஹீரோயின் அங்கே வருவா, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வருவார். இந்த பொண்ணால் ஹீரோனுக்கு ஒரு பிரச்சனையாயிடும். அங்கேயே அவங்க மயக்க போட்டு அவங்களுக்கு வயிற்றுல அடிப்பட்டு கீழே விழுந்துருவாங்க அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துலயே. அதோட ஹீரோனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்களா. அங்கே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கு எங்கே அவங்க மேலே கவனம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா வந்துட்டு தனக்கும் வந்து அடிப்பட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடும். கையை கீறிட்டு ரொம்ப வீட்டில் மயக்க போட்டு கலக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று இந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி கவலையாக போயிடும். இப்போ நான் வெள்ளி பொண்ணையும் வந்துட்டு ஹீரோயின் இருக்க ஹாஸ்பிட்டலே சேர்த்துருவார். இப்போ இது என்ன பண்ணும், யாருமே இல்லாத நேரமாக பார்த்து ஹீரோயின் கதையை முடிச்சு விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிடும். அதனால இப்போ ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்களை அட்டாக் பண்ண வந்துருமா. உடனே ஆளுங்கள்லாம் வந்துருவாங்க, அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்போ ஹீரோனை காப்பாற்றிடுவாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹீரோயின் காலில் வந்து மன்னிப்பு கேட்பாரு. நான் வந்து செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் உன்னை இந்த மாதிரிலாம் நடத்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு, எனக்கு வந்து உன்னை விட்டுட்டுனால இதான் இருக்க முடியல, நீ எப்படி இருக்க போகிற நான் ஒரு இதில் தான் கேட்டுட்டேன், ஆனால் என்னால் தான் இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்வார். ஹீரோன் எதுவுமே பதில் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆளுங்களாம் வருவாங்க, அவர் அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியாது, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அவங்க அடுத்த லைஃபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த குழந்தைய வளர்க்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் மேலே உள்ள கோவத்தை வந்து அந்த குழந்தைகளை தண்டிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஸோ அந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ மேலே சரியான கோவமாக இருக்கும். அவரை சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இங்கே பார்த்தா இவர் வந்துட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுவார், ஹீரோன்ட்டு எவ்வளோ மன்னிப்பு கேட்டு பார்த்துறாரு, அவங்க ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. இவங்க வெறுத்தது தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல, இதுக்கு மேலே இவ்வளோ விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனாகவே ஹீரோனை அட்டாக் பண்ண வந்து மாட்டிக்குதுல. இப்போ இவருக்கும் தெரிஞ்சிருச்சு இது வந்து மோசமான பொண்ணு போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுகிட்டே பேச மாட்டாரு. இது இல்லாமல் இப்போ ஓப்பனாகவே அந்த பொண்ணு வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு அப்படியே அவரை மயக்கிற மாதிரி பேசுறதும் கொள்றதும் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தாலும் இப்போ ஹீரோக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இவளை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணால் ஹீரோயினை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அவர் என்ன நினைப்பாரு, ஹீரோனோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி அவளை நம்ம இழந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஆனால் ஹீரோயின் வந்து அவரை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஜாலியாக அவங்க லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த காம்படிஷனில் தான் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நல்லாவே வந்து அவங்க எதிர்பார்க்காததை விட நல்லாவே வந்து அவங்க ரீச் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டெலாம் இருக்காங்களோ அவங்களும் சரி, அவங்களோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் சரி, 2 பேருமே ஹீரோனுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ ஹீரோனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்
லைஃப்பில் நிறைய சாதிச்சிருப்பாங்க. ஹீரோ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுவார். ஹீரோன் அவரை கவனிக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக நிறமாசமாகி அவங்க குழந்தையும் பெற்றுருவாங்க. ட்வின்ஸ்னு வேறு டாக்டர் சொன்னாரா, 2மே குழந்தை, அதாவது பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதுங்களை பார்க்கறதுக்கு புசு புசுன்னு நல்லா அழகாக இருக்கும். அந்த குழந்தைங்க இதுக்கப்புறம் அவருங்க ஹஸ்பண்ட் அவருக்கு மன்னிக்க அவங்களுக்கு தோணவே இல்லை. இவனோட லைஃப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த குழந்தைங்களோட நம்ம நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா மன்னிப்பு அப்படின்றது வந்து தெரியாமல் செஞ்ச தவறுக்கு தான், தெரிஞ்சே வேணும்னே செய்கிறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்னதான் இது முயற்சி பண்ண பார்த்தாலும் ஹீரோயின் அட்டாக் பண்ணது பல விஷயங்கள் இந்த பொண்ணால் ஹீரோயின் பாதிக்கப்பட்டதை நினச்சி அவங்கள வந்து வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ தான் இவருக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாமே புரியுது. கல்யாண வாழ்க்கைனா பொண்டாட்டி பேச்சுக்கிட்ட பேசாமையாவது இருந்துடணும். இன்னொருத்தியை நம்பி நம்ம ஆற்றுல அதாவது என்ன சொல்கிறது, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி அவளை நம்பி இவ்வளோ நம்ம நல்ல வாழ்க்கையை எப்படி தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனால இவர் ஏற்றுக்கவே முடியாது. இவர் வேணான்னு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்ணி அந்த 2 குழந்தைங்களையும் சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அப்பா அம்மா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இந்த குழந்தைங்களை தூக்கி வச்சுப்பாங்க. ஹீரோனும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி தான் இந்த ட்ராமாவை எங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.